என்ன பேசுறதுனே தெரியலம்மா. வாயடிச்சு போய் சில மாதிரி நின்னுட்டேன். அந்த அம்மா கண்ணில் தண்ணியா கொட்டுது. ஆனா கண்டபடி பேசிட்டாங்க. நிஜம்தானடா. எந்த பொம்பளையாவது ஏத்துக்குவாளா சொல்லு? என்ன இருந்தாலும் பெத்த மனசு இல்லையா? தான் மகனோட வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததை நினைச்சு அவ மனசு குமரத்தானடா செய்யும். அம்மா, அந்த அம்மா உங்களை என்ன நம்ம குடும்பத்தை சேர்த்து வச்சுல திட்டினாங்க. அதுல என்னடா தப்பு இருக்கு? திட்டத்தான் செய்வாங்க. தான் மகனோட மணவரையில உட்காந்து தாலி கட்டிக்கிட்டவ, கொஞ்ச நாளானாலும் குடும்பம் நடத்தினவ, இன்னொரு ஆளோட ஜோடியா இறங்குனா யாரா இருந்தாலும் அடிவயிறு பதறத்தாண்டா செய்யும். இந்த பார்ப்பா, நம்ம சொசைட்டில காதலிச்சு கல்யாணம் பண்றதே தப்பா பேசுவாங்கப்பா. லவ்வர்ஸே ஏத்துக்காத இந்த சொசைட்டில நீ இன்னொருத்தன் பொண்டாட்டிய காதல்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருக்கியே, அதை யாராலையும் ஜீர்ணிக்க முடியாதுப்பா. அப்பா என்ன சொல்றீங்க? அருந்ததி என் வைஃப் இல்லையா? என்னப்பா பேசாம இருக்கீங்க? என்னத்த பேச சொல்ற? சில வார்த்தைகளை சொல்ற தகுதி சிலருக்கு கிடையாது. இந்த கல்யாணம், மனைவி, இந்த மாதிரி வார்த்தைகளை நீயோ அருந்ததியோ சொன்னா கேட்கிறவங்க சிரிப்பாங்கப்பா. நீ என் பிள்ளையா போனதுனால என்னால சிரிக்க முடியலடா. அதான் அமைதியா இருக்கு. இந்த பாரு டேவிட், உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உங்க 2 பேரும் இந்த வீட்டுல சேர்த்துக்கிட்டதுனால நமக்கு தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் பேச மாட்டேங்கிறாங்கடா. டேவிட், உங்க அம்மாவுக்கு இந்த அவமானம் ரொம்ப அதிகம்டா, தெரியுமா? இத பாருப்பா, இந்த பாவம் நம்ம அளவுல முடிஞ்சு போயிடும்னு எனக்கு தோணலப்பா. உனக்கு பிறக்க போற புள்ள குட்டிங்க, அடுத்து வர சந்ததிங்க, இவங்களையெல்லாம் பாதிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இத பாருடா, இது எல்லாத்தையும் விட பெரிய பயம் ஒண்ணு இருக்குடா. அந்த பையனுக்கும் அந்த பையனோட அம்மாவுக்கும் வந்த நிலைமை நமக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதா எனக்கு இருக்கிற ஒரே பயம். ஏன்னா இவ பண்ணி இருக்கிற காரியம் எந்த பொம்பளையாலுமே நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியம். இதுக்கு துணிஞ்சவ மத்த எதுக்குமே துணிஞ்சுதாண்டா இருப்பா. சைஸ் 2. இது 44. ரெண்டு பேருக்கு 30 பீஸ். எப்படி இருக்க விஜய்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அக்கா 42 சைஸ் மட்டும் அனுப்ப சொல்லுங்க. அதையும் பார்சல் பண்ண சொல்லிடலாம். வேகமா செய்ய சொல்லுங்க. சரி. என்ன விஜி, தனம் வரல? இல்ல வரல. ஏன்? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் வரல. சின்ன பிரச்சனை அவளை வீட்ல விட்டு வந்திருக்கா? அவதான் பேசி பேசி 7 ஆகிற போறா. மாமா, நம்ம அக்காவை மட்டும் குத்த சொல்றது தப்பு. உங்க அக்காவை நீ தான் வச்சுக்கணும். இல்ல மாமா, இந்த பிரச்சனையில அக்காவை குறை சொல்லாதீங்க. ஜாட மாடியா ஏதோ பேசினாங்க. கண்டமேடிக்கு ரொம்ப ஓவரா பேசினதுனால அக்காவும் கூட சேர்ந்து பேசிருச்சு. அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. என்ன மாமா? இவ்வாறு இதெல்லாம் தினம் நடக்கிற கூத்துதான். இதெல்லாம் பாத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, இதெல்லாம் ஒரு வேலையும் நடக்காது. நீ சாப்பாடு வச்சு முதல்ல கிளம்பு. வேலை மும்மரத்துல சாப்பிடாம இருந்துருவீங்க. முதல்ல சாப்பிடுங்க. விஜி, இன்னும் கொஞ்சம் பீஸ் பார்சல் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ வச்சுட்டு கிளம்பு. கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். இங்க வைக்கிறேன். அப்புறம் குமார் மாமா, மாமா உங்களுக்கு சேர்த்துதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. ஏன் மாமா? இல்ல வேணாம் எனக்கு. ஏன் மாமா வேண்டான்னு சொல்றீங்க? வேணாமா, இங்க வந்து வேலைதான் முக்கியம், சாப்பாடு முக்கியம் இல்ல. பெரியவங்க சொல்றாங்க, அதான். மாமா என்ன உளறீங்க? நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு பரிமாறுறேன். 5 நிமிஷம் உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடலாம்.
இன்னைக்கு என் ராஜ்யச்சலத்தோட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி பிளான். அது நடக்கல. சோ பட்டியா கிடக்குறேன். என்னது பட்னியாவா? என்ன மாமா சொல்றீங்க? என்ன பண்றது? சிலரோட சூழ்ச்சிக்கும் அவங்க பண்ற சதிக்கும் நான் பட்டினியா இருக்கேன். மாமா, உங்களுக்கும் சேர்த்துதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா? விஜி, எதுக்கு வீணா கதை சொல்ற? நோ ஃபார்மாலிட்டிஸ். நீ சாப்பாடு கொண்டு வந்தது போஸுக்காக தான். அதனால பரவாயில்ல. இல்ல, நான் உங்களுக்கும் சேர்த்துதான். அதாவது விஜி, லைஃப்ல சாப்பாடுங்கிறது ஒரு பார்ட், அவ்வளவுதான். சாப்பாடு தான் லைஃப் நினைக்கிறவன் நான் இல்ல. என் பெட்டர் ஆஃப் ராஜ்யச்சலத்தோட லஞ்ச் சாப்பிட முடியாத போது எனக்கு எதுக்கு தனியா சாப்பாடு? சோத்துக்காக ரோஷத்தை விட்டு கொடுக்குற டைப் நான் இல்ல. எனக்குன்னு சில கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கு. நான் ஒண்ணு சிலர் மாதிரி சாப்பாட்டுக்கு ஆளால நல்ல ஜாதி இல்ல. மாமா, நீங்க ஏதோ விளையாட்டா பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சீரியஸா அதே சமயம் ரொம்ப தப்பா பேசுறீங்க. என்ன பேசுறோம் ஏது பேசுறோங்கிறத யோசிச்சு பேசுங்க. அதை விட்டுட்டு ஜாட கட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. மாமா, நீங்க வாங்க சாப்பிடுங்க. என்ன லீல முகத்தை சுளிக்கிற? கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கும் கொஞ்சம் நஞ்ச கேள்வி ஞானம் இருக்கு. இதுக்கு கேள்வி ஞானம் மட்டும் போதாதுங்க. அப்புறம் பொண்ணா பொருந்து இந்த மாதிரி வயித்துல சுமந்தாதான் அதோட அனுபவமும் அவஸ்தையும் புரியும். நான் என்ன சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டியே. நான் சொல்றேன், உள்ள என் பையன் தான் உதைக்கிறான். தப்பு. அப்படின்னா உதைக்கிறது உங்க பையன் இல்ல, உங்க பொண்ணு. சும்மா உளராத. பையன் தான், பொண்ணுக்கு நல்லா இல்ல. என்னங்க சேன்னு சொல்றீங்க? பொண்ணுன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு அருவ இருப்பா? இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு பொண்ணு வேணாம். ஏங்க? அதான் சொல்லிட்டேன்ல, விட்டுடு. எனக்கு பையன் வேண்டாம், பொண்ணுதான் வேணும். சும்மா விளையாடாத. இதுல என்னங்க விளையாடுறதுக்கு இருக்கு? நான் கண்டிப்பா சொல்றேன், நமக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். இந்த பேச்சைத்தோட விட்டுடு. ஏங்க ஏங்க உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு? அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, அது பின்னாடி நாய் மாதிரி காவ கத்துட்டு அலையணும்னு. இப்படி எல்லாம் பேசாதீங்க. உண்மைதானே சொல்றேன். எதுங்க உண்மை? இந்த மாதிரி மட்டமான எண்ணத்தோட நீங்க பேசுறது உங்களுக்கே அபத்தமா தெரியல? எங்க அப்பாவுக்கு நாங்க 5 பொண்ணுங்க. அவர் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாரு? அவர் என்ன எங்களை காவல காத்துட்டு இருந்தாரு? அசிங்கமா பேசாதீங்க. எனக்கு பொம்பளை புள்ள பிறக்க கூடாது. பிறந்துடுச்சுன்னா காலையில அனுப்பிச்சு சார். வந்திருக்கோம் பாருங்க, என்னன்னு செக் பண்ண சொல்லிருங்க. வச்சுறேன் சார். அப்ப நான் கிளம்பிடுமா முதலாளி? என்னண்ணே முதலாளி முதலாளின்னு சொல்லிட்டு? இல்ல முதலாளி, கோபி முதலாளி இல்லாத நேரத்துல நீங்க தானே எனக்கு முதலாளி. என்ன இந்த மாதிரி பிரிச்சு பேசுறீங்க? உள்ளது தானே சொல்ல முதலாளி. அண்ணே, வேலை நடக்கணுங்கிறதுக்காக அந்த டயத்துல ஏதாவது சொல்லியிருப்பேன். அப்படிலாம் இல்ல, என்ன இருந்தாலும் நீங்க பார்ட்னர். திடீர்னு எங்க மேல ஆக்ஷன் எடுத்தாலும் இருப்பீங்க, அதான். ஐயோ அண்ணே, அந்த டைமுக்கு நீ ஏதாவது பேசியிருப்பீங்க, அதுக்கு நான் எதிர்பேச்சு பேசியிருப்பேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இப்போ லாரி வந்துடும், இருந்தீங்கன்னா லோடெல்லாம் ஏற்றி விட்டு போயிடலாமே. சாரி பாஸ், இந்த லோடு ஏத்துறது வெயிட் பண்றது இதெல்லாம் என் வேலை இல்ல. என் வேலை முடிஞ்சு போச்சு, டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். இல்லண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி வந்துடுண்ணே. காலையில இருந்து கொலை பண்ணியா இருக்கேன், வீட்டுக்கு போன டைம் ஆச்சு. வரேன். ஹலோ, ஆமா, இப்போதான் மேனேஜர் பேசினாரு. அவர் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேனே. சரக்கு வந்திருக்கும் பாருங்க. வண்டி வரதுல ஏதாவது
ஏற்கனவே பிபி இருக்கு, மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் ஒழுங்கா தான் சாப்பிடுறாங்க, நான் தான் கொடுக்கறேன். பின்ன ஏமா இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு? சுத்தமா கண்ட்ரோல்லயே இல்லாத மாதிரி தெரியுது. இவ்வளவுலாம் ஏற விடவே கூடாது. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? சண்டை ஏதாவது போட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். சரி சரி, அதெல்லாம் உங்க சொந்த விஷயம். நான் சொல்றது என்னன்னா, அவங்க மனசை போட்டு அலட்டிக்க கூடாது, டென்ஷன் ஆக விடாதீங்க, நிம்மதியா இருக்கணும். அந்த அம்மாவுக்கு கோபம் வரா மாதிரி யாரும் எதுவும் பண்ணாதீங்க. சார். சரி செல்வம், வைத்தியம் மட்டும் பத்தாது, நம்ம பழக்க வழக்கங்களும் டாக்டர் சொல்றபடி இருந்தாதான் நோய் சரியாகும். புரியுதா? சரிங்க டாக்டர். அம்மா, டாக்டர் சொன்னது கேட்டீங்கல்ல? எதுக்குமா உங்களுக்கு அனாவசிய நினைப்பெல்லாம் படுத்தி சிரமப்படுத்துது? யாருமா அந்த அருந்ததி? இனி நமக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்? அவ யாரோ ஒருத்தி. அவர் ரோட்ல போனா கூட திரும்பி பார்க்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. மாணிக்கம், அம்மா, நமக்கு செல்வம் தானேம்மா, நம்ம கூடியே நம்ம வீட்லயே இருக்காம்மா. வேற என்னம்மா குறை உங்களுக்கு? இல்லடா மாணிக்கம், அவ என் கண்ணு முன்னாடி வந்து நின்னப்போ என்னால தாங்கிக்க முடியல. என் உடம்பெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துன மாதிரி ஆயிப்போச்சு. அந்த நடு ரோட்ல அடிபட்டு சாகுற பய கூட அவ எப்படி வந்து இறங்குனா தெரியுமா? நான் எப்படி பேசாம இருக்கிறது? அங்கேயே மண்ணை வாரி தூத்தி சாபம் கொடுக்கணும் போல ஆயிப்போச்சுரா. மா, உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேம்மா, உன் உடம்பு தாம்மா முக்கியம். யார் கூட வந்து இறங்கினா உனக்கு என்னமா? நீ இவ்வளவு தூரம் வேதனை படுறதுக்கு அவன் என்ன உன் மருமகளா? அதுதான் முடிஞ்சு போன விஷயம் ஆயிடுச்சுல்ல. ஏண்டா, உனக்கு எதிர்பட்ட துரோகத்தை பண்ணிட்டு போயிட்ட அந்த சிரிக்கி என்னாலேயே தாங்க முடியலடா. நீ ரொம்ப சாதாரணமா பேசுறியடா, கோவமே வரலையா உனக்கு? என்னம்மா பேசுற? அவதான் பண்ணிட்டு போயிட்டாளேம்மா, அதுதானே முக்கியம். போனவளை பத்தி என்ன பேச்சு? எது கேவலப்படணும், சங்கடப்படணும்? நமக்கு என்ன வாழ்க்கையில வர விஷயங்களே இல்லையா? எனக்கு உண்மையிலதாம்மா கோவம் வருது. உடம்புக்கு எடுத்துக்கிட்டு தேவையெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கிறது நீதாம்மா. இது ரொம்ப தேவையா உனக்கு? நீ எதுக்குமா எப்ப பார்த்தாலும் மண்ணை வாரி தூத்துற, சாபம் கொடுக்குற, நலையிற? நீ என்ன கடவுளா? இப்ப படுத்து கிடக்கிறது நீதான். டே விடுறா, அம்மாவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்க கிட்ட போய் விவாதம் பண்ணிட்டு ஏதோ வயிற்றுச்சல்ல பேசுறாங்க. விடு, நீ போ முதல்ல. அம்மா, மனசுக்குள்ள சாமியை நினைச்சு படுங்க, எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. ராத்திரி தனியெல்லாம் பாத்ரூம்க்கு போக வேண்டாம், தலை சுத்தி கிருகிருன்னு வரும். அத்தை, கடவுளே, ஏண்டா என்ன மட்டும் நீ இப்படி சோதிக்கிறியோ? மகளை கட்டி கொடுத்த இடத்துல அவ படுற பாடு ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த செல்வம் பையன் பொழப்போம் என்னமோ அந்தரத்துல ஆடுற பட்டம் போல ஆயிப்போச்சு. இருந்து ஒரு நல்ல இடம்னு தேடி தேடி பார்த்து பொண்ணை கட்டி வச்சா என் புள்ள பொழப்பையே சீரழிச்சிட்டா. சரி, அதுதான் அப்படின்னா மருமகன்னு சொல்லி வந்த ஆளும் அந்த மனுஷனுக்கு அப்பனும் சரியான காட்டு பயல்களா வந்து வாச்சிருக்கானுங்க. ஏன்தான் என் பிள்ளைங்க பொழப்பெல்லாம் இப்படி ஆயிப்போச்சோ? இது நான் எங்க போய் சொல்லி தீக்கிறது கடவுளே? என் பிள்ளைங்களுக்கு வாச்ச வாழ்க்கை எதுவுமே சரியில்லையே. ஏன் ராசம் ஒரேடியா இப்படி பேசுற? மாணிக்கத்துக்கு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. சரோவுக்கு என்ன குறைச்சல்னு மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்கா. அவ வந்தவருக்கு தானே நம்ம வீட்டுல காசு பொண்ணு நடமாடிச்சு, செல்வமும் கொளிச்சுது. அவளுக்கு என்ன குறைச்சல்னு தபார், உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். சரோவை நல்லபடியா வச்சிருந்து குடும்பம் நடத்தினா உன் வீட்டுல செல்வம் கொளிக்கும். அவளை ஏதாவது படுத்துறேன்னு வச்சுக்கோ, நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. நான் இப்பவும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சரிதானா?
ஏத்திடலாமா? அண்ணே ஒரு அரை மணி நேரத்துக்கு பொறுத்துங்கண்ணே, எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறேன். இதான் நீங்க அனுப்ப வேண்டிய சரக்கா? ஆமாண்ணே. அண்ணே இதெல்லாம் எப்பண்ணே ஆவர கதையா அது? இல்லண்ணே ஒரு அரை மணி நேரம் பொறுத்துங்கண்ணே, ஏதோ கலைஞ்சு கொட்டி போச்சு. நான் இப்போ அண்ணே நீங்க ஒத்தாளர் அடுக்கிறதுக்குள்ளார விடிஞ்சு போடுண்ணே. எங்களுக்கு வேற இடத்துல டெலிவரி இருக்குண்ணே, அர்ஜென்ட்டா போய் ஆகணும். அண்ணே கொஞ்சம் இந்த ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன். டெலிவரிக்கு வேற சரக்கு இருக்கு, விடிய காலையில் வேற வண்டி அனுப்பிச்சு வைக்கிறோம், அதுல உடனே ஏற்றி அனுப்புங்க. நீங்க பேக் பண்றதுக்கு வண்டி வரதுக்கு சரியா இருக்கு. நான் கிளம்புறேன். என்னக்கா இப்படி புலம்புற? குமார் இவரோட தானே வேலை பாக்குறாரு. அவர் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்படி அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம? அக்கா வந்துருவாரு. என்னடி வந்துருவாருன்னு மொட்டையா சொல்ற? இதெல்லாம் ஒரு ஆறுதலா? உடம்பு சரியில்லாத மனுஷன் நேரத்துக்கு சாப்பிடலன்னா உடம்பு என்ன ஆகும்? சரிக்கா நீ தேவையில்லாம சங்கடப்படாத. நான் மாமாக்கு போன் பண்ணி தரேன், நீ பேசுவா. கார்மெண்ட்ஸ். மாமா நான் தான் தனம் பேசுறேன். அதான் தெரியுது. என்ன வேலை கடை வேலையில ஃபோன் பண்ற? நல்லா கேட்டீங்க. வேலை கடை வேலை உங்களுக்கே தெரியுது இல்ல? இன்னும் சாப்பிட வரக்கானோ? இது முக்கியமான சரக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. வேலையெல்லாம் முடிச்சு தான் வர முடியும். அப்ப சாப்பாடு? ஏய் அத நீங்க பார்த்து சாப்பிட்டுக்கிறேன்டி. இதெல்லாம் பெரிய பிரச்சனை. போன வை. ஹலோ. என்னக்கா? போனை வச்சுட்டாரு. சாப்பாடு ஒரு பிரச்சனை ஆக்காதன்னு எரிஞ்சு விழறாரு. நினைப்பே இல்லாத மனுஷன். நாட்டு மருந்து சாப்பிடுறவரு பத்திய சாப்பாடு சாப்பிடணும் தானே நானும் கூட வந்தேன். அதை மறந்துட்டு பேசுறாரு. இப்ப என்னக்கா பண்றது? அவர் வெளியில எங்க போய் பத்திய சாப்பாடு சாப்பிட போறாரு? கொண்டு போய் குடுக்கலன்னா இந்நேரத்துல நாம எப்படி போறது? என்ன இது லைட்டை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா. என்ன விஜய் நீ இன்னும் தூங்கலையா? இல்ல மாமா வந்து என்ன வேணும் விஷயத்தை சொல்லு. போஸ் மாமாவுக்கு கார்மெண்ட்ஸ்ல வேலை பேலன்ஸ் இருக்கான். காலையில தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். அதனால தயவு செஞ்சு நீங்க போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்களேன். இந்தாமா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் புருஷன்கிட்ட வேலை செய்யறதுனால எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? போஸுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கற அளவுக்கு நான் சீப் ஆயிட்டேனா? ஐயோ அப்படிலாம் இல்ல, பாவம் பட்னியா இருப்பாருங்கிறதுனால சொன்னேன். இந்த பாருமா, நான் கூட மத்தியானம் என் ராஜி செல்லத்தோட லஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். முடியல, பகல் பட்னி. ஒருவேளை ராப்பட்டி இருந்தா போஸ் ஒண்ணு செத்து போயிட மாட்டான். ஏன் பேச மாட்டீங்க? நீங்க தான் டயத்துக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறீங்க. அவர் மட்டும் விடிய விடிய வேலை செய்யணுமாக்கும். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நிறுத்து. என்ன சாமி வந்த மாதிரி ஆட போட்டு இருக்க? இந்த பாரு, ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. கோபி அங்க இருந்து ஏறி விடுறான். இவன் அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவனை கவுக்கிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கான். நீ ஏதாவது பேசுறதா இருந்தா கோபி கிட்ட பேசு. ஏதாவது திட்டினா உன் புருஷன் போஸ் வந்தா அவனை திட்டு. என்கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத.